அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பனாக இருந்தாங்க. ஈவன் த தேர்ட் அப்சைட் லெவலான இந்த 25,317 அப்படிங்கிற லெவல்ஸ் நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக மார்னிங் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுலேருந்து ஒரு சின்னதான ஒரு அப்டெண்ட், அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ நமக்கு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் டவுன் சைட் நம்பர்ஸ்லேயே மல்டிபிள் டைம் நமக்கு சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. இந்த 25,182 அப்படிங்கிற லெவல்ஸ் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அண்ட் க்ளோசிங்குமே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது அகைன் 25,317 அப்படிங்கிற லெவல்ஸ்ல மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்ரி டே சொல்ற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்ல சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்கள்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் அதை நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே. அதையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரு டைம் நம்மளுடைய நம்பர்ஸ்ல டச் பண்ணிட்டு நல்ல ஒரு புல் பேக்காக மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் டைமிங் கேண்டில் நமக்கு 2 டைமிங் கேண்டிலும் பக்கத்தில் வரும் பொழுது, பிஃபோராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரியும், எப்போ டைமிங் கேண்டில் இரண்டுமே பக்கத்துல வரும் பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹை ஆகும், எது லோவாக இருக்கோ அது லோ ஆகும். நம்ம மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ, பிரேக் அண்ட் க்ளோஸ் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஈவன் இந்த இடங்கள் பிரேக் ஆனதுல இருந்து எக்ஸாக்டாக நம்மளுடைய டூல் நம்பர்ஸ்ல நம்மளுடைய நம்பர்ஸான 25,182ல சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் ரெஸ்பான்ஸ் பண்ண இடம் 25,242 அண்ட் அகைன் ரிவர்சல் அப்படிங்கிறதுமே இந்த இடங்கள்ல கொடுத்திருந்தாங்க. மறுபடியும் புல் பேக் அண்ட் அகைன் எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம ஒன் டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ண லெவல். இவ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம நேற்று போஸ்ட் பண்ண டீடைல் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங்கே நியர் டு அவர் நம்பர் அண்ட் ஓப்பனுமே நியர் டு அவர் நம்பர் பக்கத்துல ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நல்ல ஒரு கேப் அப்ல ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சின்னதான அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்சைட் லெவல்ஸ்லேயே நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டி இந்த 58,939 அப்படிங்கிற லெவல்ஸ்ல மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது க்ளோசிங் ஆஃப் த மார்க்கெட் ஓப்பனிங்குமே சரி நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே பக்கத்துலேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஈவன் ஒரு 12 to 10 பாயிண்ட்ஸ்ல டிஃபரன்ஸ்ல நமக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. அண்ட் டைமிங் கேண்டில் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே 2 கேண்டிலும் பக்கத்தில் வரும் பொழுது இந்த ஹை அண்ட்ல மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ண முடியும். பட் நம்மளுடைய நம்பர்ஸ் இந்த டைமிங் கேண்டில் பக்கத்திலே இருக்கும் பொழுது இந்த இடங்கள் அகைன் ஒரு சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இடங்கள்ல ஒரு ஹை கட் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். ஒன்ஸ் இதுக்கு கீழே கேண்டில், அதாவது 58,939க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் ஃபார் டவுன் ட்ரெண்ட் for timing candle and the numbers. and எக்ஸாக்டாக மார்க்கெட் நமக்கு புல் பேக் கொடுத்துட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இந்த 59,212 அப்படிங்கிற லெவல்ஸ்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இப்போ சென்செக்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸ் நமக்கு நல்ல ஒரு கேப் அப்ல ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ நமக்கு 3 டைம்ஸ் ஒரு ஹீரோ ஜீரோ கால் சேம் பிரைஸ் அரௌண்ட் ஒரு 81லையும் சரி 81,800 புட் ஆப்ஷன் 3 டைம்ஸ் நமக்கு ஒரு டபுள் த ப்ராஃபிட் 81 டு நமக்கு 168 சம்திங் கொடுத்திருந்தாங்க. அகைன் 49ல எடுத்தது மோர் தென் 100 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. அகைன் 22ல என்ட்ரி, இந்த 3 என்ட்ரியுமே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு மோர் தென் டபுள் த ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. ரீசன் இந்த இடங்கள் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்
அப்சைட் லெவல்ஸ் ஆன இந்த 80 to 108 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக அந்த இடங்கள் வந்து ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. அண்ட் இது மாதிரியான ஒரு மொமெண்டமே கொடுத்திருந்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இந்த நம்பர்ஸ் ஆன இந்த 80 to 805ல வந்து டச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரிவர்சலாக இருந்திருக்கும். பட் நியர் டு த நம்பர் ரிவர்சல் கொடுத்துட்டு மல்டிபிள் டைம் இந்த ஃபர்ஸ்ட் அப்சைட் லெவல்ஸ் ஆன இந்த 80 to 108லேயே மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ இது மாதிரி ஒரு சைட் பையான ஒரு டைம்ல கூட நம்மளுடைய டூல் வந்து எக்ஸாக்டாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் வந்து சென்செக்ஸ்ல நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் டல் பாரத் 5 மினிட் சார்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி. ஈவன் தோ இன்னையுடைய இம்பார்ட்டன்டான ஒரு டேட் வந்து எக்ஸ்பீரி டேட் அப்படிங்கிறது வந்து இந்த மந்த்துக்கான ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர் லிஸ்ட் வந்து ஜான் மந்த் ப்ரொவைட் இந்த ஜான் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மெம்பர்ஸ் குரூப்ல போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இது 22nd ஃபார் டல் பாரத். எக்ஸாக்டாக இன்னைக்கு மோர் தேன் 3.9% வரைக்குமே இன்னைக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல ஒரு 15 மினிட்ஸ் ஐன்ல மார்க் பண்ணி உங்களுடைய அனாலிசிஸையும் பொறுத்து நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்களுடைய ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ்ல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேத்து போஸ்ட் பண்ண வீடியோல இருந்து நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணினோம். இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்ற அந்த மொமெண்டம் கேண்டில் எந்த இண்டெக்ஸ்ல எந்த டைம் ஃப்ரேம்ல வராங்க, அதுல இருந்து எந்த அளவுக்கான மொமெண்டம் கொடுக்குறாங்க, இன்ட்ரோடேக்கு நம்ம வாட்ச் லிஸ்ட்ல போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து எந்த அளவுக்கான மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எந்த அளவுக்கான ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, நாம என்ன இண்டெக்ஸ் ஆப்ஷன் எடுக்கிறோம், என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதுல என்ன விதமான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றோம் அப்படிங்கறத ரொம்ப கிளியராக நம்ம வந்து இதுல மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுலயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பத்தின டீடைல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்க எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்தியுடைய வீடியோலேயே வந்து நம்ம நேத்து வந்து வீடியோ வந்து லேட்டாக நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தாலும் நாம கிளியராக மென்ஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இந்த 21st வந்து நமக்கு செல் கேண்டில், அதாவது பேஸ்ட் ஆன் த டூல், நம்மளுடைய டூலின் படி செல் கேண்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா அகெயின் வந்து இந்த ஷார்ட் சைடு எப்போ போகணும் அப்படின்னா இந்த செல்லோ கட் ஆகி ஃபர்தராக ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே பேஸ்ட் ஆன் த டூல் நமக்கு இதுக்கப்புறமாக ஷார்ட். இந்த லோ வந்து ஹோல்ட் ஆகிற வரைக்கும் இந்த ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு பொறுமையாக நமக்கு அப்சைட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆஸ் ஆஃப் நோ இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது இந்த 21st ஜானினுடைய ஹை அண்ட் லோக்குள்ளாகவே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்களே தவிர்த்து ஹையும் கட் ஆகல, லோவும் கட் ஆகல. ஈவன் தோ வி ஆர் இன் ஷார்ட் சைடு, அதாவது பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம இது ஒரு பாட்டம்ல இருக்கும் அப்படின்னாலும் நாம இருப்பது அப்படிங்கிறது ஷார்ட் சைடு தான். தெர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங். பட் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் லெவல், ஒரு பெரிய சப்போர்ட் லெவல்ல இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் ஃபார் 21st ஜானுக்கு அப்புறமாக ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம லாங் அப்படிங்கறது இனிஷியேட் பண்ணலாம். ஃபார் பொசிஷனல் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும் பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்க ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால கேப்சர் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து ஃப்ரைடே நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ ஐடி செக்டார் எப்பலாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். மேபி நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலியாக கூட இருக்கலாம், இல்லை வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேட். நியூ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக இது மாதிரியான டேல வந்து அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஐடி செக்டார் வாட்ச் லிஸ்ட்ல வரும் பொழுது நம்மளுடைய இண்டெக்ஸ்லையும் இது இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரீவியஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்பெல்லாம் அந்த ஐடி செக்டார் போஸ்ட் பண்ணிருக்கோம் அதுல இருந்து எந்த அளவுக்கான மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதனுடைய வேலிடிட்டி 2 நாட்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி ஃப்ரைடே ஆர் மண்டே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கான மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்பர்ஸ் படி பார்த்துக்கலாம்.
இது நிஃப்டியினுடைய ட்ரெண்ட் லைன். நம்ம ரொம்ப பிஃபோராகவே நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்ட்டாக அந்த ட்ரெண்ட் லைன்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வந்து குடுத்திருந்தாங்க. அகைன் வந்து மார்க்கெட் இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறதுமே நம்மளுடைய ட்ரெண்ட் லைன்ல தான். ஸோ இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு ஃபர்தராக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இந்த லோ கட் ஆகி ஃபர்தராக நமக்கு டவுன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத இந்த 21st ஜானினுடைய கேண்டில் வில் டிசைட் த ட்ரெண்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது நம்ம வந்து இதுல இருந்தே பாட்டம்ல இருந்து நம்ம லாங் போகலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் இந்த லோ கட் ஆகும் பொழுது ஃபால் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். பட் ஹை கட் ஆகும் பொழுது ஸ்லோவாக ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்துடைய கேண்டில் வந்து மோர் தென் 1100 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. நேத்துடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோலயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டில் வந்து நமக்கு இந்த ஹை அண்ட் லோ வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே வந்து கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்ஸ் 1100 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பாயிண்ட். ஸோ இதை பிரேக் ஆகிறதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அப்படி நமக்கு பிரேக் ஆகும் பொழுது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதும் பெரியதாக இருக்கும் ஃபார் பேங்க் நிஃப்டி. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கான மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் ஆஃப் நவ் இந்த 21st ஜானுக்குள்ளாக க்ளோஸ் ஆயிருப்பது அப்படிங்கிறது ஸ்டில் நமக்கு எந்த ஒரு டைரக்ஷனுமே இல்லை. மார்க்கெட் ஒரு பாட்டம்ல இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு நமக்கு ஐடி செக்டர் வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. சம்திங் கோயிங் டு ஹேப்பன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நம்பர்ஸும் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்னுடைய நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மண்டே வந்து ஐடி செக்டாருடைய இம்பாக்ட் வந்து நமக்கு ஃப்ரைடே ஆர் மண்டே. பட் மண்டே நமக்கு ஹாலிடே. ஸோ ஃப்ரைடே ஆர் டியூஸ்டேல நமக்கு பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டினியூஸாக நமக்கு 3 days வந்து ஹாலிடே. இப்போ நாளையுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 23rd ஜான் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பிஃபோராகவே நான் சொன்னபடி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட்காக மட்டுமே எவ்ரி வீடியோவில் சொல்கிற விஷயம் ஒன்று தான். இந்த 3 ரூலை வந்து நீங்கள் 30 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அது என்ன அப்படின்னா, சேம் லாட் சைஸ், சேம் டைம் ஃப்ரேம் அண்ட் சேம் இண்டெக்ஸ். இந்த 3ஐ மட்டுமே 3 விஷயத்தை 30 டேஸ் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. சேம் லாட் சைஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் என்ன லாட் சைஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, ஈவன் அது சிங்கிள் லாட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மோர் தென் 100 லாட்டாக இருந்தாலும் சரி, என்ன லாட் சைஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதான் 30 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 30 டேஸ்க்கு நிஃப்டியில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இல்லை சென்செக்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லை அதர் இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் சரி. பட் அதை 30 டேஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். டைம் ஃப்ரேம் இன்னைக்கு 1 minute படி நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க, நாளைக்கு 5 minutes 3 minutes அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் இன்னைக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்றீங்களோ, ஈவன் டைம் ஃப்ரேம் 3 minutes ஆக இருக்கட்டும், இல்லை 1 minute ஆக இருக்கட்டும், நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா மினிமம் 30 days வந்து சேம் டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணும் பொழுது மட்டுமே கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களால மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது மோஸ்ட்லி ஃபார் நியூ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸாக இருக்கீங்க, ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு ப்ராக்டிஸை வந்து ஒரு 30 டேஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களால மேக் பண்ண முடியும். இது பேங்க் நிஃப்டியினுடைய 23rd ஜான் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 23rd ஜான் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 23rd ஜான். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதுல இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 15 minutes டைம்ல மார்க் பண்ணி நீங்க டேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கறத உங்களால மேக் பண்ண முடியும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 23rd ஜான் ஐடி செக்டர், சர்வீஸ், பேங்க். இந்த ஐடி செக்டர் எப்பெல்லாம் நம்மளுடைய வாட்சஸ்ல வராங்களோ அப்ப சம்திங் கோயிங் டு ஹேப்பன். மேபி அது ஒரு ஒன் சைட் ரேலியாக கூட இருக்கலாம். பட் வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேட், சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட்டும் கூட. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கான மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்றது, என்ன மாதிரியான ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம், டேக் ஹோல்ட் இன் செட்டப்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் எவ்ரி ஃப்ரைடே போஸ்ட் பண்ற வீடியோல வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்க. அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.